மங்களூருவில் நடைபெற்று வரும் தேசிய தடகள போட்டி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இறுதி நாளான இன்று தமிழக வீரர்கள் எந்த அளவுக்கு தயாராக உள்ளனர்? என்னென்ன போட்டிகள் நடைபெற இருக்கிறது? கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நடைபெற்று வரும் 19 ஃபெடரேஷன் கோப்பை தேசிய அளவிலான சீனியர் தடகள போட்டியின் இறுதி நாள் போட்டிகள் இன்று நடைபெற்று வருகிறது. இறுதி நாளை பொறுத்தவரைக்கும் தமிழக அணி பதக்க வேட்டை நடத்தி வருகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று முதல் போட்டியாக ஆடவர் பிரிவுக்கான 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த இராணுவ அணிக்காக விளையாடும் லட்சுமணன் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2வது மற்றும் 3வது இடங்களையும் இராணுவ அணியே பெற்றிருக்கிறது. இராணுவ அணி இந்த தொடர்ச்சியான வெற்றிகள் மூலம் இராணுவ அணி கர்நாடகாவுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் சற்று முன்பு நடந்து முடிந்த 400 மீட்டர் மகளிருக்கான ஓட்டப்பந்தயத்தில் கர்நாடக வீராங்கனை இப்போது தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் கர்நாடகா 7 புள்ளிகளை பெற்று கர்நாடக அணி மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியிருக்கிறது. அடுத்தபடியாக இராணுவ அணி 2வது இடத்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தின் இறுதிப் போட்டியில் தமிழக வீராங்கனை சூர்யா மீண்டும் இன்னைக்கு தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். அவர் ஏற்கனவே 5,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்திலும் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இது 2வது தங்கப்பதக்கமாகும். அது மட்டுமில்லாமல் சற்று முன்பு நடைபெற்ற 100 மீட்டர் மகளிர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தமிழக வீராங்கனை காயத்ரி தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். அடுத்தபடியாக தீபிகா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். அடுத்தடுத்து தமிழக அணி பதக்கங்களை வென்றிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் 400 மீட்டர் ஆடவருக்கான ஓட்டப்பந்தயத்தின் இறுதிப் போட்டியில் தமிழக வீரர் தருண் வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார். சடையாண்டி, இன்னும் என்னென்ன போட்டிகள் நடைபெற இருக்கிறது? அந்த போட்டியில் தமிழக வீரர்கள் யார் யார் இடம்பெற்றுள்ளனர்? அது பற்றி செய்திகள். நிஜமாக இனி வரும் போட்டிகள் என்னவென்று நம்ம பார்த்தோமானால் அடுத்தபடியாக 200 மீட்டர் மகளிருக்கான ஓட்டப்பந்தயம் இருக்கிறது. அந்த போட்டியில் ஜான்சி ராணி, தமிழகத்தைச் சேர்ந்த ஜான்சி ராணி பங்கேற்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக 1500 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயம் இருக்கிறது. அதில் தமிழக வீராங்கனை பிரியா பங்கேற்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோமானால் 1500 மீட்டர் ஆடவர் பிரிவுக்கான போட்டியில் தமிழக வீரர் ராஜேஷ் இடம்பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 2 போட்டிகள் நடைபெறுகிறது. 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தின் இறுதிப் போட்டிக்கு ஆடவர் மற்றும் தமிழக அணிகள் இரண்டுமே தகுதி பெற்று இருக்கின்றன. இந்த இரண்டிலும் இனி வரும் போட்டிகளிலும் தமிழக அணி நிச்சயம் பதக்கம் வெல்லும் என்பது தமிழக அணியின் பயிற்சியாளர்களின் கருத்தாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் கேரளாவுக்கும் தமிழகத்திற்கும் முதல் 3 இடங்களை பிடிப்பதில் கர்நாடகம், இராணுவம், தமிழ்நாடு, கேரளா ஆகிய 4 அணிகளிடையே கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சடையாண்டி, தேசிய தடகள போட்டி குறித்து கூடுதல் தகவல் தந்தமைக்கு நன்றி மதியழகன்.